வெல்கம் டு தி கேரேஜ் கிளப். உங்க வண்டியில இருக்க பேட்டரி ஃபுல்லா ட்ரெயின் ஆகி ஸ்டார்ட்டே பண்ண முடியாத நிலைமைக்கு போச்சுன்னா என்ன பண்ணணுங்கிறதான் பார்க்க போறோம். நீங்க இதுக்கு பேனிக்கே ஆக தேவையில்ல. உங்களுக்கு இதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. எஸ், நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான். நம்ம ஜம்ப் ஸ்டார்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஜம்ப் ஸ்டார்ட்ல நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வேரியன்ட் இருக்க வண்டியை சிக்னலிங் பண்ணி அவங்க கிட்ட ஹெல்ப் கேளுங்க. பிக்சர்ல காட்டுற இந்த கேபிளை வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 300 rupees வந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ இந்த மாதிரி கேபிளை வந்து வாங்கி எப்பவுமே உங்க கார்ல வச்சுக்கோங்க. இன்கேஸ் வந்து உங்க வண்டியோட பேட்டரி ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா இது ஜம்ப் ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த கேபிள் யூஸ் ஆகும். சோ இப்ப ரன்னிங் கார்ல இருக்க ஒரு லைவ் பேட்டரிய டெட் பேட்டரிக்கு கனெக்ட் பண்ணி எப்படி ஜம்ப் ஸ்டார்ட் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். சோ இந்த மாதிரி ஒரு காரா நீங்க ஆப்போசிட் வந்து பார்க் பண்ணிக்கோங்க. இந்த கேபிள் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல ஒரு கேபிள் இருக்கும், ரெண்டு சைடு ஹோல்டர் வரும். பிளாக் கலர் கேபிள் ஒன்னு இருக்கும், ரெண்டு சைடு ஹோல்டர் வரும். ரெட் கலர் கேபிள் எடுத்துக்கிட்டு ரன்னிங் கார்ல இருக்க லைவ் பேட்டரிய பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே இன்னொரு கார்னரை உங்களோட டெட் பேட்டரியில இருக்க பாசிட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. சோ இது வந்து பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. சோ அதே மாதிரி உங்களோட லைவ் கார்ல இருக்க நெகட்டிவ் பிளாக் கலர் கேபிள் ஹோல்டரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஹோல்டர் எடுத்து உங்களோட டெட் கார்ல இருக்க பாடியில கனெக்ட் பண்றீங்க. சோ இப்போ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு நீங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உடனே ஸ்டார்ட் ஆயிடும். இதை வந்து நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும், ரொம்ப கான்சியஸா பண்ணணும். இல்லனா லைவ் கார்ல இருக்க பேட்டரி டெட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இல்லப்பா நமக்கு எதுக்குப்பா ஊர்வம்பு, நம்ம கனெக்ட் பண்ண போயிட்டு தப்பா கனெக்ட் பண்ணிட்டு அவங்க பேட்டரி ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் ஒன்னு இருக்கு. செகண்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃபான ஆப்ஷன். நான் இப்போ இந்த வீடியோல காட்டுற பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி ஜம்ப் ஸ்டார்டர்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பார்த்த மாதிரி சேம் ஆப்ஷன் தான். ஆனா இது வந்து காரோட பேட்டரி இல்ல, இது வந்து ஒரு காம்பேட்டபிளான டிவைஸ். உங்க பவர் பேங்க் மாதிரி இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து உங்களுக்கு 4000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர் பேங்க் மாதிரி அதுல இருந்து ஒரு ரெண்டு கேபிள் வரும். ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ் இருக்கும். நீங்க பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிட்டு நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிட்டு இந்த பவர் பட்டனை நீங்க லாங் பிரஸ் பண்ணி ஆன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்க வண்டி கரெக்டா ஸ்டார்ட் ஆயிடும். இந்த டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 7 to 8 times வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ரீசார்ஜபிள் டிவைஸ். ஒன்ஸ் நீங்க யூஸ் பண்ணிட்ட பிறகு நீங்க சார்ஜ் பண்ணிக்கணும். இது வந்து ரொம்ப சேஃபும் கூட. நீங்க மாத்தி கனெக்ட் பண்ணீங்கன்னா ஸ்டார்ட்டே ஆகாது. இதனால இந்த டிவைஸ்க்கு எந்த பிரச்சனையும் வராது, உங்க பேட்டரிக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இது ஒரு சூப்பர் ஆப்ஷன்ல. இந்த மாதிரி பேசிக் ஆட்டோ கண்டென்ட்க்கு என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிரைவ் ரெஸ்பான்சிபிலி, ஸ்டே டியூன்.